இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க தான் எல்லாம் பண்ணதுன்னு நந்தினிக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க. அப்போ அவ எப்ப வேணாலும் இந்த வீட்ல உள்ளவங்க கிட்ட உங்களை பத்தி சொல்லிடலாம் இல்லையா? நீங்க அவகிட்ட சேலஞ்ச் பண்ணி அதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனால அவ சொல்ல மாட்டான்னு நினைக்கிறீங்களா? அதனால மட்டும் இல்ல, அவ என்ன காட்டி கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா நான் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுமே என்னை பத்தி அவ எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கலாம். ஆனா அவ மனசுல வேற எதையோ நினைச்சுக்கிட்டு என்னை பத்தி யார்கிட்டயும் சொல்லல. அவ மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு சொல்லாம விட்டான்னு எனக்கு தெரியல. ஆனா இனிமேலும் என்னை பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க நம்புற மாதிரி அவ சொல்லாம இருந்தா சரிதான். ஆனா உங்க கதை ரொம்ப டிராஜடியா தாங்க இருந்துச்சு. நீங்க எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க. பாவம் தான் நீங்க. அப்பா அம்மா இல்லாம சின்ன வயசுல இருந்து நீங்களும் உங்க அக்காவும் வளர்ந்துருக்கீங்க. அப்புறம் உங்க அக்காவை ஒருத்தன் கல்யாணம் பண்ணி உங்க அக்காவும் செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்க அக்கா புருஷன் உங்களை டார்ச்சர் பண்ணி அவன்கிட்ட இருந்து நீங்க தப்பிச்சு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆமா, இத்தனை நாளா நான் உங்க கூட தானே இருக்கேன். இத பத்தியெல்லாம் நீங்க ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? அதெல்லாம் உண்மையா இருந்தா தானே சொல்றதுக்கு. இந்த வீட்டுக்குள்ள வரதுக்காக நான் அவங்க கிட்ட அளந்து விட்ட கதை தான் அதெல்லாம். இனிமே இந்த வீட்ல யாருமே சந்தோஷமா இருக்க கூடாது. நிம்மதினா என்னன்னே தெரியாத அளவுக்கு இந்த குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ண போற. வந்த முத நாளே ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும்ல, அப்பதானே நான் உள்ள வந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். முத நாள் ஹெவியா இல்லாட்டினாலும் வந்ததுக்கு சிம்பிளா சாம்பிள் ஒண்ணு ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டுருவோமா? என்ன செய்ய போறீங்க? ஏய், இனிமே என்ன செய்ய போறீங்கன்னு என்ன மட்டும் பிரிச்சுலாம் கேட்க கூடாது. என்ன செய்ய போறோம்னு நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து தான் கேட்கணும். ஓ சாரி சாரி, சொல்லுங்க, என்ன செய்ய போறோம்? பாத்தியா, அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு ஊரு முன்னாடி அசிங்கப்பட்டு எப்படிதான் வெக்க இல்லாம ரோட்ல நடந்து போறாங்கன்னே தெரியல. என்ன ஜென்மனே தெரியல. நான்லாம் இப்படி அசிங்கப்பட்டிருந்தேனா அடுத்த நிமிஷமே தூக்குல தொங்கி இருந்திருப்பேன். ஆமா. சுந்தரமையா எவ்வளவு நல்ல மனுஷன். அந்த குடும்பத்து பேரை கெடுக்கிறதுக்குன்னே இந்த பொம்பளை அந்த வீட்டுக்கு வந்திருக்கு. இது அந்த குடும்பத்து பேரை கெடுக்கிறது பத்தாதுன்னு கூட தம்பின்னு ஒரு ஜாலரா வச்சுக்கிட்டு சுத்திட்டு தெரியுது. அதுவும் சேர்ந்து அந்த குடும்பத்து பேரை கெடுக்குது. ஆமா அக்கா, அவ என்ன பேச்சு பேசுற? அவளை உண்டில கம்மன் இருடா. அக்கா, நீ வாக்கா. என்னக்கா, நம்மள வீட்டை விட்டு வெளியில போக முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஆளுக்கு நம்மள கழுவி கழுவி ஊத்தி அசிங்கப்படுத்துறாங்க. ஊர் ஆளுங்க பேசுறதெல்லாம் இருக்கட்டும், இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே உங்களை ரொம்ப கேவலமா தான் பேசிட்டு இருக்காங்க. யார் அப்படி பேசுறாங்க? இந்த வீட்டு கிச்சன்ல ஃபுல்லா உங்க பேச்சு தான் போயிட்டு இருக்கு. மணிமேகலை ஆண்டி, பாட்டி, அப்புறம் அந்த வீணா போன வானதி, இவங்க எல்லாரும் நீங்க ஊர் பஞ்சாயத்துல அசிங்கப்பட்டதை பத்தியும் திருடின்னு உங்களை ரொம்ப கேவலமா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அவளாலதான் இப்ப மொத்த குடும்பமும் ஊர்க்காரங்க முன்னாடி கூனி குறுகி நிக்க வேண்டியதா போயிடுச்சு. ஏதோ என் புள்ள முகத்துக்காக தான் ஊர்க்காரங்க அவளை இதோட விட்டாங்க. இல்லைன்னா அவ என்ன அசிங்கப்பட்டு போயிருப்பா. என்ன அசிங்கப்பட்டிருப்ப? இல்ல என்ன அசிங்கப்பட்டிருப்பேன்னு கேக்குறேன். நான் அசிங்கப்பட்டு நின்னதுக்கு காரணமே உங்க சின்ன புள்ளதான். கட்டின பொண்டாட்டி சொன்னதை நம்பாம ஊர் ஆளுங்க கிட்ட எங்க மேலதான் தப்பு இருக்குன்னு ஏன் அவர் சொன்னாரு? அவரால் தான் இப்ப நான் அசிங்கப்பட்டு நிக்க வேண்டியதா போச்சு. வெளியில என்னால தலை காட்ட முடியல. நீங்க என்னமோ தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்றீங்க. ஏன் மேலதான் தப்புன்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா?
தெரியாம எதையாவது பேசிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன். இவ்ளோ ஆங்காரமா இப்ப வந்து என்கிட்ட பேசுறியே, பஞ்சாயத்துல வச்சு நீ தப்பு பண்ணல அப்படிங்கறத நிரூபிக்க வேண்டியதானே? எங்க நான் தான் பேசினா எதுவுமே எடுபட மாட்டேங்குதே. இந்த குடும்பத்தை காப்பாத்த வந்தவளே, வாடி வா. இந்த கனகா ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டா. இனி இந்த பிரச்சனை எல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம மொழி பிதுங்கி நிக்க போற பாரு. இங்க பாருங்க, இன்னொரு தடவை என்ன பத்தி இந்த வீட்ல ஏதாவது தப்பா பேசுனீங்க, அப்புறம் நடக்கிறதே வேறையா இருக்கும் சொல்லிட்டேன். மா என்னாச்சுமா? எதுக்கு இப்ப சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? வாடா வா, நீ எல்லாம் நான் பெத்த புள்ளையா? பஞ்சாயத்துல எல்லாரும் என் மேல தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா வச்சன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசாம பெரிய வக்கீல் மாதிரி என்கிட்டயே குறுக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்க. உன்னெல்லாம் என் புள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. நீ பாருங்க, இந்த வீட்ல நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. அது நாங்க யாரும் கேட்க கூடாதா? யாரு தேவையில்லாம பிரச்சனை பண்றாங்க? தேவையில்லாம இந்த வீட்ல என்ன பத்தி தப்பா பேசினதுனாலதான் நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல கரிகாலா, நீ எதுவும் பேசாத. பேச பேசதான் பிரச்சனை பெருசாகிட்டே வரும். பிரச்சனைய ஆரம்பிச்சதே நீங்க தானே. இப்ப ரொம்ப நல்லவங்க மாதிரி பிரச்சனை பெருசாயிட்டே வரும்னு சொல்றீங்க. இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நான் எந்த தப்பும் செய்யல. அந்த பணம் என் தம்பி வீரையனோட பணம். இப்ப தேவையில்லாம அதை ஊருக்கு தூக்கி கொடுத்துட்டீங்க. அந்த பணம் போனா கூட பரவாயில்ல. இதுக்கப்புறம் இந்த வீட்ல என்ன பத்தி ஏதாவது தப்பா பேசுனீங்க, எல்லாருக்கும் மரியாதை கெட்டு போயிடும் சொல்லிட்டேன். கல்யாணி, என்ன உனக்கு பிரச்சனை? எதுக்கு தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க? ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தினது பத்தாதுன்னு இப்போ வீட்டுக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா? சும்மா இருக்க மாட்டியா? வாங்க. என்னடா இன்னும் ஆளை காணமேன்னு பார்த்தேன், வந்துட்டீங்களா? என்னாலதான் ஊர் முன்னால அசிங்கப்பட்டோம்ல. அசிங்கப்பட்டதுக்கு காரணமே நீங்களும் உங்க புள்ளையும் தான். நான் கட்டினதும் சரியில்லை, நான் பெத்து வச்சிருக்கிறதும் சரியில்லை. அப்ப நான் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டுதானே ஆகணும். ஏய், ஏற்கனவே நீ பண்ணதுக்கு உன் மேல நான் கொலை வெறியில இருக்கேன். தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்கா போயிட்டு சொல்லிட்டு. அதான் உங்களுக்கு இந்த வீட்ல என்ன அடக்க மட்டும்தான் தெரியும். அவர் என்ன அடிக்கணும் தானே நீங்க எல்லாம் நினைப்பீங்க. ஏய், சும்மா ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காத. ஆமா, இங்க பேசி என்ன ஆக போகுது? கடைசியில எப்பவுமே நான் தானே அசிங்கப்படுறேன். எனக்கு என்ன பேச இங்க என்ன நாதி இருக்கு? உங்க இஷ்டத்துக்கு எல்லாரும் ஆடுங்க. காலம் பூரா நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். எங்க உங்க கைய கொடுங்க. என்ன நீங்க ஆரம்பிச்சு வச்ச பிரச்சனையே ரொம்ப டாப் லெவலுக்கு போயிருச்சுங்க. இந்த வீடே கொஞ்ச நேரத்துல ரணகலம் ஆயிடுச்சு. நான் தான் சொன்னேனே, இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான். இனிமேதான் இந்த கனகாவோட ஆட்டமே இருக்க போகுது. இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் எப்படி கதற விட போறேன்னு மட்டும் பாரு. நெக்ஸ்ட் என்னங்க செய்ய போறீங்க? செல்லக்குட்டி, எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிட்டா நம்ம கதையில ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காதுல்ல. நீயும் என் கூட இந்த வீட்ல தானே இருக்க போற. நடக்க போறத நீயே பார்த்து ரசிச்சுக்க. சரி.